ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாய் சுமதி சேனலுக்கு வெல்கம். இன்றைக்கி கோதுமை போண்டா செய்யலான் இருக்கேங்க. அது ஸ்வீட்டாக 1 கப்பு கோதுமை. இதில் 1 கப்பு கோதுமைக்கு 1/2 கப்பு ரவை போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பொடிச்சது, அது சீனியோடு போட்டு பொடிச்சு வச்சுருக்காங்க. இது பாலுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பால் ஊற்றி அரைச்சிக்குவோம். இப்போ அரைச்சா சரியாக வரல, இன்னும் அரையணுங்க. பாக்கி உள்ள பாலையும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இதில் ஒரு 1/4 கப்பு 3/4 கப்பு சீனி போட்டுக்குவோம். சர்க்கரைங்க, சுகர், ஒரு பழம், வாழைப்பழம் அரைச்சாச்சுங்க. இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்குவோம். 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணியாச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே வைப்போங்க. 10 நிமிஷம் கழிஞ்சு பார்ப்போம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காஞ்சி போச்சுங்க. ஆயில் ஊற்றியாச்சு. மண்சட்டி தாங்க வச்சுருக்கேன். இது நல்லா சூடாகட்டும். 10 நிமிஷம் நம்ம அரைச்சி மாற்றி வச்சோம். இப்போ இனி அதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடு பண்ண வச்சாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். அப்போ தாங்க அந்த இனிப்பு பேலன்ஸ் ஆகி வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க, ஊற்றுவோம். பார்த்தீங்களா, உப்பி வருது. இப்போ உப்பி வரும்போது எண்ணெய் இப்படி மொந்து ஊற்றணும். அது மேலே இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்குவோம். ஒன்றொன்னா ஊற்றி எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். குழிப்பணியார சட்டி இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்லது, அதில் ஊற்றலாம். இப்படி அது மேலே எண்ணெயை ஊற்றி ஊற்றி விட்டோம்னாங்க நல்லா புஃப்னு இருக்கும். சின்னதாக ஊற்றுனீங்கன்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பெருசாக ஊற்றிட்டோம்னா அது உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால சின்னதாகவே ஊற்ற பாருங்கள். எல்லாம் போட்டாச்சுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்குது.